வணக்கம் குழந்தைகளா. இந்த நேரத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் எந்த கட்டத்தில் இருக்கிற போதும் மகிழ்ச்சி அடைவது மிகவும் முக்கியமானதாகும். அந்த மகிழ்ச்சி உணர்வு எப்போது தோன்றுகிறது என்பதை நினைத்து பாருங்கள். அது உங்கள் மனதில் நீண்ட காலமாக இடம் பெற வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நோட்டமும் நீங்கள் உங்கள் உள்ளங்களில் உணரும் மகிழ்ச்சிதான் உங்கள் வாழ்வில் தேவைப்படும் முக்கியமான காரியம். அதை சந்திக்காமல் நீங்கள் இங்கு வாழ்கிறீர்கள் என்றால் நீங்கள் தவறு புரிந்திருக்கிறீர்கள். உங்கள் வாழ்வில் நீங்கள் அடைய வேண்டிய அனைத்து இனிய தருணங்கள், சாதனைகள் மற்றும் வெற்றிகளை ஈர்க்கும் சக்தி உங்கள் மன மகிழ்ச்சியில் இருக்கிறது. நீங்கள் இருக்கும் அனைத்திலும் அந்த மகிழ்ச்சியான உணர்வு ஒவ்வொரு விஷயத்திலும் ஒளி வீசும். அது உங்களுக்கு தேவையான எதற்காகவும் திரும்பி பார்க்கும் அடிப்படையாக இருக்கும். அந்த மகிழ்ச்சி மட்டுமே உங்கள் வாழ்வுக்கு உள்ளேயும் வெளியேயும் நல்ல கண்ணோட்டத்தை வழங்கும். கடவுளின் கருத்து எப்போது மக்கள் வெற்றியடைய வேண்டும் என்பதை குறிப்பிடும்போது அது வெற்றியற்ற நிலை அடையாத மற்றும் தேவையற்றதாக இருக்கவில்லை என்ற முக்கிய உணர்வை நாம் உணர வேண்டும். உண்மையில் அவருக்கிடையில் முக்கியமானது என்னவென்றால் நாங்கள் எப்போதும் முயற்சிக்கு மத்தியில் இருக்க வேண்டும் என்பதே ஆகும். வெற்றி என்பது ஒரு ஏகா ஜீவனாகும். ஆனால் வெற்றிக்கான முயற்சி மற்றும் கடுமையான உழைப்பு என்பவை மிகவும் முக்கியமானவை. வெற்றிக்கு அடிப்படையாக கருதப்படும் இந்த உழைப்பு அண்மையில் எவ்வாறு நாம் நமது குறிக்கோள்களை அடைய முடியும் என்பதை விளக்குகின்றது. நாம் எந்த வேலைகளையும் செய்யாமல் வெற்றியை எதிர்பார்க்க முடியாது என்பதே உண்மை. நடப்பு நிலப்பரப்பில் வெற்றிக்கு சென்றடைவது என்பது சாத்தியமல்லாத அல்லது இனியதாக இல்லை என்று கூறலாம். அதற்கான அடிப்படையான உழைப்பினால் மட்டுமே அது நிகழ்கிறது என்பதற்கு இது மிகவுமே உறுதியாகும். இந்த உழைப்பின் அவசியத்தை புரிந்து கொள்ளும் போது நமது முயற்சிகளை மேலும் மேம்படுத்தலாம். அனைவரும் தங்களுக்கான இலக்குகளை அடைய எடுத்துக்கொள்ளும் முயற்சியில் உழைப்பும் சேர்ந்து செல்வது அவசியமாகிறது. வாழ்த்துக்கள். கடவுள் பூமியின் உயிர்களை ஆசீர்வதிப்பாராக.